என் தகப்பன் நீர்தான் ஐயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை போல ஒருவரும் இல்லை, உம்மை போல இரட்சகர் இல்லை, உம்மை போல ஒரு வல்ல தெய்வம் இல்லை. ஆண்டவரே நாங்கள் உம்மை உயர்த்தி ஆராதிக்கிறோம் அப்பா, உம்மை உயர்த்தி ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கிருபை 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 ஆண்டவரே, உம்முடைய பெரிதான கிருபைகளுக்காக, ஆண்டவரே உம்முடைய பெரிதான இரக்கத்துக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. காலைதோறும் உம்முடைய கிருபை புதிதாயிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். காலைதோறும் உம்முடைய கிருபை புதிதாயிருப்பதற்காக ஸ்தோத்திரம். நிமிடந்தோறும் நீர் எங்களை விசாரிப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. உம்முடைய மகா பெரிய கிருபை, உம்முடைய மகா பெரிய பிரசன்னம், மேலான உம்முடைய பிரசன்னத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒப்பற்ற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஒப்பற்ற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த தேவனுடைய கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மாறாத உம்முடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி, 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 நன்றி ஆண்டவரே, நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. தாழ்மையில் இருந்து தயவாய் நினைத்து தேவனே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்து தயவாய் நினைத்து தேவனே உம்மை துதிப்பேன். தேவனே உம்மை துதிப்பேன். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, நன்றி சொல்வேன், எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. பலவீனனில் தள்ளிவிடா, பலத்தாலிடை கட்டினி. பலவீனனில் தள்ளிவிடா, பலத்தாலிடை கட்டினி. பலத்தாலிடை கட்டினி. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி. எப்படி நன்றி
ரட்சித்தீரே, கிருபையால் ரட்சித்தீரே. ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர். எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர். எனக்காய் மீண்டும் வருவீர். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீர். கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காப்பீர், காலமெல்லாம் காப்பீர். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, ஆமென். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. பாவங்கள் போக்கி சாபங்கள் சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கினீர். பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கினீர். பூரண சுகமாக்கினீர். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன். நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. ஆமென். எத்தனை நன்மைகள் எங்களுக்கு செய்திருக்கிறீர் ஆண்டவரே.
நன்மையினால் இடை கட்டுகிற தெய்வம், நன்மையினால் எங்களை திருப்தியாக்குகிற தெய்வம், போதுமான கிருபைகளை தந்து நடத்துகிற தெய்வம். நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும் அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும் கர்த்தருக்கு காத்திருப்போம் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போம் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே, நம்புவே. ஆண்டவரே, இயேசுவை. ஆமாண்டவரே, உம்மை நம்புகிறோம். நம்பிக்கையோடு இந்த அதிகாலை வேளையில் உம்முடைய சமூகத்துக்கு வருகிறோம். நம்பிக்கையோடு உம்முடைய சமூகத்துக்கு வருகிறோம். கர்த்தராகிய தெய்வம் எங்களோடு கூட இடைபடுவதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பரிசுத்த கரம் எங்களோடு இருப்பதற்காய் நன்றி, நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையிலே தேவ சமூகத்தில் கூடி வர ஆண்டவர் பாராட்டின கிருபைகளுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 7வது அதிகாரம் 13, 14 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாய் இருக்கிறது. அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்களே சிலர். அன்புக்குரியவர்களே, பிரவேசிக்கிற வாசல், கண்டுபிடிக்கிற வாசல். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பதாக 2 வாசலை வைத்திருக்கிறார். எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் 2 காரியத்தை வைப்பார்.
நன்மை தீமை அறியத்தக்க கனி, அதே போல் நமக்கு ஆரோக்கியமான கனி செலக்ட் பண்ணுவது நம்ம கையில் தான். இப்படி வேதத்தில் பல இடங்களில் நம்ம பார்க்குறோம். உபாகமம் 28ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது ஆசீர்வாதம் சாபம் ரெண்டும் நமக்கு முன்பாக இருக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசிகிட்ட சொல்லும்போது 2 தொட்டி, ஒன்று தண்ணி நிற்கக்கூடிய தொட்டி, இன்னொன்று வெடிப்புள்ள தொட்டி. இப்படி நம்ம வாழ்க்கையில் 2 காரியங்களை வைக்கிறார். இப்போ இங்கே வாசல், ஒன்று இடுக்கமான வாசல், இன்னொன்று விசாலமான வாசல். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, தேர்ந்தெடுக்கும் திறன் கர்த்தர் நமக்கு தருகிறார். பிரித்தெடுத்து பார்க்கிற திறன் ஆண்டவர் நமக்கு தருகிறார். சூஸ் பண்ணுகிற ஆற்றலை. 2 பாதை நமக்கு முன்பதாக இருக்கிறது. ஒன்று நெருக்கமான பாதை, இடுக்கமான பாதை. இன்னொரு பாதை விசாலமான பாதை. பொதுவாக எல்லாருமே விரும்புகிறது ஒரு விசாலமான பாதையை விரும்புகிறது தான் பொதுவானதாக இருக்கும். ஆனால் அன்புக்குரியவர்களே, அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பாதைகளில் ஒரு அர்த்தத்தை வைத்திருக்கிறார். 13ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் வழி விரிவும் விசாலமாயிருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியானால் இந்த இடுக்கமான வாசல் என்பது எதை காட்டுகிறது? கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சில இடுக்கண்கள் மத்தியிலே, சில நெருக்கத்தின் மத்தியிலே பயணிக்கிற பாதை தான் கிறிஸ்தவ பாதை, ஆண்டவர் காண்பிக்கிற பாதை. நாம் நினைக்கிறபடி கிறிஸ்தவ வாழ்க்கையில் பயணிக்க முடியாது. கர்த்தர் நினைக்கிறபடி தான் பயணிக்க முடியும். நாம் விரும்புகிறபடி பயணிக்க முடியாது. நாம் ஆசைப்படுகிறபடி பயணிக்க முடியாது. ஏன்னா கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது சில தியாகங்களின் வழியாக நடக்கிற பாதை. ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகிற பொழுது, ஒருவன் தன்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். ஆக கிறிஸ்தவ பாதையில் ஆண்டவர் சொல்கிற ஒரு நெருக்கமான பாதையில் எப்படி இருக்கும்? ஏன் அது நெருக்கம்னு சொல்லப்படுதுன்னா, தன்னைத்தான் வெறுத்து. அங்கே வெறுத்து என்கிற ஒரு வார்த்தை அழுத்தரமாக கொடுக்கப்படுகிறது. ஏன்னா சுகபோகமான ஆசை, நாம் விரும்புகிறபடி பயணிக்கிற அந்த பாதை என்பதில் அந்த வெறுப்பு வராது. தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆக இடுக்கமான வாசல் வழி என்று ஏன் அதை சொல்லுகிறோம் என்றால், தன்னைத்தான் வெறுத்து பயணிக்கிற பாதை தான் இடுக்கமான வாசல். தன்னைத்தான் வெறுத்து பயணிக்கிற பாதை. அந்த வெறுத்து அப்படிங்கிற ஒரு பாதையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வருகிற பொழுது பல மக்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு அவரை பின்பற்றினார்கள். மத்தேயு ஒரு சுங்கவரி வசூலிக்கிற ஒரு ஆயக்காரன். இயேசு சொன்னார், என்னை பின்பற்றி வா என்றார்.
உடனே அந்த வசூல் பண்ணுறதை விட்டுட்டு, அந்த டாக்ஸ் கலெக்டராக இருக்கிற அந்த பொறுப்பை விட்டுட்டு இயேசுவை பின்பற்றினார். இயேசுவை பின்பற்றுவதற்கு சில காரியங்கள் விட வேண்டியது இருக்கும். இயேசுவை பின்பற்றுவதற்கு சில காரியங்களை மறக்க வேண்டியது இருக்கும். இயேசுவை பின்பற்றுவதற்கு சில காரியங்களை சகிக்க வேண்டியது இருக்கும். இயேசுவை பின்பற்றுவதற்கு சில சூழ்நிலைகளில் மறக்க வேண்டியது இருக்கும். அதனால தான் அது வெறுத்து போகிற பாதை. வெறுத்து போகிற பாதை. இன்னொரு இடத்துல சொல்லுகிறார், ஒருவன் சீஷனாய் இருக்க விரும்புகிறவன் தன் தாயையாவது, தன் தகப்பனையாவது, தன் சகோதரியாவது, தன் மனைவியாவது, தன் பிள்ளைகளையாவது வெறுக்காதவன், குடும்பத்தை கூட வெறுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவார். இதெல்லாம் வெறுத்தாதான் எனக்கு சீசன். தன்னை வெறுக்கலைன்னா சீசன் அல்ல. தன் ஆசை இச்சைகளை வெறுக்கணும். பவுல் சொல்லுகிற பொழுது ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைய வேண்டும். ஆசைகளை வெறுக்கணும், குடும்பத்தை வெறுக்கணும், அப்புறம் கடைசியில் தன்னை தானே வெறுக்கணும். தன்னையே வெறுக்கணும். பாருங்க, அதனால தான் இதுக்கு இந்த பாதைக்கு பேர் இடுக்கமான பாதை. இதை கண்டுபிடிக்கிறவங்க ரொம்ப சிலர், வெகு சிலர். கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி நிறைய பேருக்கு கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. இந்த பாதையை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் பேர் தான். அதனால தான் ஆண்டவரே சொல்வார், அழைக்கப்பட்டவர்களோ பலர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் தான். சிலர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர், அழைக்கப்பட்டவர்களோ அநேகம் பேர். பல பேருக்கு அழைப்புகள்லாம் இருக்குது, ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க ரொம்ப சிலராக தான் இருக்காங்க. ஏன்? இந்த காரியத்தில் நாம் இருக்க போகிறதான அந்த வெறுமை, தேவனுக்காக அந்த வெறுத்து போகிற வாழ்க்கை, தேவனுக்காக சகித்து போகிற வாழ்க்கை, இதை நேரடியாக யோசித்தா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஐயோ, எல்லாத்தையும் விட்டுட்டு வரணுமா? நமக்கு இப்படி அல்ல. கிறிஸ்துவின் அன்பு வர 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 உலகம் நமக்கு வெறுப்பாக மாறும். அல்லேலூயா. வெறுக்கணுங்கன்னு சொல்லலை. கிறிஸ்துவின் அன்பு வர வர அந்த அன்பு பெருக 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 உலகத்தினுடைய எல்லா ஆசை இச்சைகள் சபலங்கள் எல்லாமே நமக்கு அது வெறுப்பாக மாறிவிடும். எனவே கிறிஸ்துவின் அன்பு பெருகணுங்கிறதான் அந்த இடுக்கமான வாசல். அந்த இடுக்கமான வாசல் வர வர நமக்கு உலக ஸ்நேகம் அந்நியமாக மாறிடும், உலக அபிலாஷம் அந்நியமாக மாறிடும், உலக சிற்றின்பம் அந்நியமாக மாறிடும். அதனால் யார் ஒருவர் உலகத்தின் மேலே பற்று அதிகமாக இருக்குதோ அவங்க கர்த்தரிடத்தில் நெருங்க முடியாது. கர்த்தரிடத்தில் நெருங்கி இருக்கிறவங்க உலகத்தோடு பற்றாக இருக்க மாட்டாங்க. அதனால் கர்த்தரோடு பற்றுதலாக இருக்கிற ஒரு நெருக்கமுள்ள ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். இதுக்கு பேர் தாங்க ஜீவனுக்கு போகிற இடுக்கமான பாதை. ஆனால் அதே சமயத்தில் கேட்டுக்கு போகிற விசாலமான பாதை. கேட்டுக்கு என்றால் அழிவுக்கு போகிற அழிவுக்கு போகிற பாதை பார்த்தீங்கன்னா விசாலமான பாதை. யாரும் கேட்கக்கூடாது, எங்கே போகிற எங்கே வர்ற. சில பேர் அப்படித்தானே எதிர்பார்க்குறாங்க. என்னை யாரும் எதுவும் கேட்கக்கூடாது. எங்கே போகிறோம், எங்கே வர்றோம், எப்போ வீட்டுக்கு வர்றோம், எப்போ தூங்குகிறோம், எப்போ காலையில் எந்திரிச்சு போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு விசாலமான பாதையை இன்றைக்கி இருக்கிற வாலிபர்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னு கேட்கக்கூடாது, எதுக்குன்னு கேட்கக்கூடாது. 100 ரூபா காசு கொடுங்க, எதுக்குடா அதெல்லாம் கேட்கக்கூடாது. காசு கொடுத்தா கொடு. நான் இன்றைக்கி மதுரைக்கு போகணும், எதுக்குடா அதெல்லாம் கேட்கக்கூடாது. நான் போனால் போகணும். நான் இன்றைக்கி சென்னைக்கு போகணும், எதுக்குடா அதெல்லாம் கேட்கக்கூடாது. நாங்கள் போனால் போகணும். நீங்கள் என்ன அதை கேட்குறீங்க?
இதுக்கு பேர் தான் விசாலமான பாதை. ஆனால் இந்த விசாலமான பாதையில் என்னை யாரும் கேட்கக்கூடாது அப்படின்னு போகிற பாதை அதுதான் அழிவின் பாதை. அது ரொம்ப காலம் நீடிக்காது. இந்த மாதிரி பயணிக்கிற ஒரு தடாலடியாக பயணிக்கிற வாழ்க்கையும் சரி பயணமும் சரி அது ரொம்ப நாள் நீடிக்காது. நாங்கள் வச்சதான் அப்படின்னு சொல்லி பேசுகிற காரியங்கள் எல்லாமே நீடிக்காது. அதுக்கு பேர் தான் கேட்டுக்கு போகிற வாசல். அதனால் எனக்கு அன்பானவர்களே, கேட்டுக்கு போகிற வாசல் வழி விசாலமாக இருக்குது. கேட்டுக்கு போகிற வாசல் வழி விசாலமாக இருக்கு. அந்த கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாக இருக்கிறது. அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். எனக்கு அன்பானவர்களே, இந்த வழி கொஞ்சம் நெருக்கம்தான், ஜீவனுக்கு போகிற பாதை நெருக்கம்தான், ஆனால் முடிவோ நித்திய ஜீவன். ஆனால் கேட்டுக்கு போகிற பாதை விசாலம்தான், ஆனால் முடிவோ அழிவு, நித்திய அழிவு. எனவே தேவனுடைய பிள்ளைகளே, இடுக்கமான வழியில் கிறிஸ்துவுக்காக பயணிக்க விரும்புகிறோமா அல்லது விசாலமான பாதையில் அழிவை நோக்கி பயணிக்கிறோமா என்பதை நாம் இந்த காலை வேளையில் நாம் மனதில் தக்க வைத்துக் கொள்வோம். ஒரு ஆவிக்குரியவனுக்கு விசாலமான பாதை இருக்கக்கூடாது. ஒரு ஆவிக்குரியவனுக்கு விசாலமான பாதை இருக்கக்கூடாது. ஒரு இடுக்கமான பாதையில், நெருக்கமான பாதையில், கிறிஸ்துவுக்காக சகிக்கிற பாதையில், விட்டு கொடுக்கிற பாதையில், மன்னிக்கிற பாதையில், மறக்கிற பாதையில் ஒரு மனுஷன் பயணிப்பானால் அதுவே அவனுக்கு நித்திய ஜீவனாக மாறும். அல்லாத பட்சத்தில் அது விசாலமான பாதையில் கொண்டு போய் நாம் விரும்பாத ஒரு முடிவை கொடுத்துவிடும். நாம் தேடாத ஒரு முடிவை கொடுத்துவிடும். நமக்கு வருத்தத்தை கொடுக்கும் முடிவை கொடுத்துவிடும். எனவே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நல்ல முடிவு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தேவை. அந்த நல்ல முடிவு வேண்டுமானால் ஒரு இடுக்கமான பாதையில் பயணிக்கிறவனுக்கே நல்ல முடிவு வரும். விசாலமான பாதையில் பயணிக்கிறவனுக்கு நாம் எதிர்பார்க்கிற நல்ல முடிவு வராது. எனவே இந்த காலை வேளையிலே கர்த்தர் நமக்கு அந்த ஞானத்தை தருவாராக. இடுக்கமான பாதையா விசாலமான பாதையா என்று வரையறுத்து பார்த்து நடக்கக்கூடிய கிருபையை தேவன் தருவாராக. ஆனால் நெருக்கமான அந்த இடுக்கமான பாதையில் நடப்போம். ஆனால் அந்த இடுக்கமான பாதையில் நடக்கும்போது நிச்சயமாக நமக்கு வேதனை வரும், வருத்தம் வரும். ஆனால் தகப்பனின் கரம் இருக்கும். தகப்பனின் கரம் இருக்கும். எனவே ஆண்டவர் சமூகத்தில் அதனால தான் அந்த நாட்களில் ஒரு அருமையான ஒரு பாடல், அந்த பாடலை அந்த பாடல் வரி ரொம்ப அற்புதமான வரி. அந்த இடுக்கமான பாதையில் பயணிக்கிறவங்களுக்கு ஒரு பலன் கொடுக்கிற பாடல். நான் கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நடக்க முடியல டாடி, நடக்க முடியல இயேசுவே, நடக்க முடியல. தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்திக் கொள்ளுங்க, தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்திக் கொள்ளுங்க. அந்த இடுக்கமான பாதையில் பயணிக்கும் போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால தான் அன்னைக்கு இருந்த பக்தர் சொன்னாங்க, எங்களை தாங்கிக்குங்கப்பா, எங்களை ஏந்திக்குங்கப்பா, ஏன்னா நாங்கள் நித்திய ஜீவனை பெறணும் அல்லவா. அதனால் நடக்க முடியலையா, இந்த பாடு எனக்கு கஷ்டமாக இருக்குது, இந்த வேதனை எனக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு நடக்க முடியல, என்னை தாங்கிக்குங்க ஐயா என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் அன்றைக்கு அந்த பாடல்கள் வழியாக தன்னை திடப்படுத்தினார். ஒரே ஒரு முறை மாத்திரம், நான் கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள்,
நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, நடக்க முடியல இயேசுவே, நடக்க முடியல. தாங்கிக் கொள்ளுங்க கரத்துல, ஏந்திக் கொள்ளுங்க, என்னை தாங்கிக் கொள்ளுங்க கரத்துல, ஏந்திக் கொள்ளுங்க. நான் கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். நான் கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். என் சுயபலத்தால் ஓடி பார்த்து ஓட முடியல, என் பலபலத்தால் படைக்க பார்த்து படைக்க முடியல. என் சுயபலத்தால் ஓடி பார்த்து ஓட முடியல, என் பணபலத்தால் படைக்க பார்த்து படைக்க முடியல. என் கால் பலத்தால் நடந்து பார்த்து நடக்க முடியல, என் சோள் பலத்தால் சுமந்து பார்த்து சுமக்க முடியல. என் கால் பலத்தால் நடந்து பார்த்து நடக்க முடியல, என் தோள் பலத்தால் சுமந்து பார்த்து சுமக்க முடியல. நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, நடக்க முடியல இயேசுவே, நடக்க முடியல. தாங்கிக் கொள்ளுங்க கரத்துல, ஏந்திக் கொள்ளுங்க, நான் தாங்கிக் கொள்ளுங்க கரத்துல, ஏந்திக் கொள்ளுங்க. நான் கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள். முட்கள் வேலிகள். நான் கடந்து வந்த பாதைகள். சாத்ரக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 பேர் அந்த இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசித்தார்கள். எரிகிற அக்கினி சூளை என்று சொல்லுகிற இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசித்தார்கள். ஆனால் 4வது நபராய் தேவகுமாரன் அவர்களுக்கு துணையாய் நின்று அற்புதங்களின் வழியாய் நடத்தினார். நாம் போறது இடுக்கமான பாதை தான், ஆனாலும் அந்த இடுக்கமான பாதையிலே பயணித்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு இயேசு 4வது நபராய் வெளிப்பட்டு நடத்தினது போல இந்த இடுக்கமான பாதையில் நம்மையும் நடத்துவார், நம்மை தாங்குவார், நம்மை தூக்கி சுமப்பார். தகப்பன் தன் பிள்ளையை தூக்கி சுமப்பது போல சுமப்பார், கைவிட மாட்டார். ஜெபம் பண்ணுவோமா? நல்ல பிதாவே, அற்புதமான இந்த காலை வேளையில உங்க சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக கண்களை நான் ஏறெடுக்கிறேன். இடுக்கமான வாசல், விசாலமான வாசல், 2 வாசல் எங்களுக்கு முன்பதாக இருக்கிறது. ஆண்டவரே, இதை கண்டுபிடிக்க உதவி செய்து இடுக்கமான வாசலை உட்பிரவேசித்து நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை தருவீராக. இந்த காலை வேளையிலும் தேவ சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகள், நம்பிக்கையோடு இருக்கிற பிள்ளைகள், எதிர்பார்ப்போடு இருக்கிற பிள்ளைகள் பலப்படுத்துவீராக. கர்த்தருடைய பலப்படுத்தும் வியாதி, பலவீன, போராட்டம் எல்லாவற்றிலும் இருந்து பிள்ளைகளை விடுதலையாக்கும், தாங்கி நடத்தும், ஏந்தி வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.